ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வந்து செப்டம்பர் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம செப்டம்பர் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு எஸ்டர்டே பார்த்த செப்டம்பர் 1 கரண்ட் அஃபேர்ஸையும் கூடவே சேர்த்து ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ செப்டம்பர் இப்படியே ஒன்று அப்படி ரிவிஷன் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு மந்த் ரிவிஷன் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகும். அதனால தான். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு நியூஸ் நேஷனல் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷா வந்து குஜராத்துக்கு விசிட் வந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அமித்ஷா யாருன்னா ஹோம் மினிஸ்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட யூனியன் மினிஸ்டர் தான் அமித்ஷா. ஓகே, இவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, குஜராத்துக்கு விசிட் போயிருக்காரு. ஸோ குஜராத்துக்கு விசிட் போய் என்ன பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட், இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்ஸ்க்கு தேவையான பாயிண்ட்ஸ் அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அர்பன் ஹெல்த் சென்டர். ஓகே, இது வந்து குஜராத்தில் இருக்க ஹெல்த் கேர்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக அர்பன் ஹெல்த் சென்டர் அப்படின்றது அந்த விசிட்டில் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து 2 அர்பன் ஹெல்த் சென்டர்ஸ் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா அகமதாபாத், ஒன்று வந்து கோட்டாவாட், இதுக்கு அப்ராக்சிமேட்டாக 3.84 crore செலவு பண்ணியிருக்காங்க. சண்டோலிடியா வார்டு, இது வந்து அப்ராக்சிமேட்டாக 3.76 crore. ஓகே, இந்த சென்டர் எந்தெந்த சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓபிடி, பிஎம்ஜேஏஒய், ஆயுஷ்மான் பாரத், ஹபா கார்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது பிஎம்ஜேஒய்னா பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கியா யோஜனா, ஆயுஷ்மான் பாரத் கீழே. ஹபா கார்ட்ஸ் மீன்ஸ் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் கார்டு. ஓகேங்களா? ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த 2 சென்டர்ஸில். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது குஜராத் விசிட் போயிருக்காரு. அதில் போனோடனே என்ன பண்ணிட்டாரு, குஜராத்தில் ஹெல்த் கேரை பூஸ்டப் பண்ணுறதுக்காக அர்பன் ஹெல்த் சென்டர் வந்து 2 சென்டர் லான்ச் பண்ணுறாங்க. அதுதான் கோட்டாவாட், சண்டோலிடியா வார்டு, 3.84 crore, 3.76 crore. ஓகே, செகண்ட் என்ன பண்ணுறாருனா என்விரான்மெண்டலாக சம் இனிஷியேட்டிவ் பண்ணுறாரு. ஸோ நம்மளுக்கு தெரியும் பேத் மா கே நாம், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தர்மேந்திர பிரதான் தான் வந்து இந்த கேம்பகைன் வந்து லான்ச் பண்ணியிருந்தார். கரெக்டாக? ஸோ இந்த பிளான்டேஷன் ட்ரைவும் வந்து இங்கே என்விரான்மெண்டல் இனிஷியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ராக்ஷக். ஓகேங்களா? ஸோ இந்த ஜான் ராக்ஷக் அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா டயல் 112 ஜான் ராக்ஷக் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கிளியர்? ஸோ இந்த ஜான் ராக்ஷக் அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 112 ஜான் ராக்ஷக் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் அப்படின்ற இதுவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ERSSS. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஹாட்லைன் 112க்கு கீழே நம்ம கால் பண்ணும்போது போலீஸ், ஃபயர், ஆம்புலன்ஸ், உமன் அண்ட் சைல்டு ஹெல்ப்லைன் இது எல்லாமே ஒன்றாவே இன்டகிரேட் பண்ணக்கூடிய ஒரு இது தான். அந்த நம்பருக்கு கால் பண்ணால் இது எல்லாமே இன்டகிரேட் ஆகும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் வந்து பார்த்துக்கோங்க 112. ஓகே, அதே மாதிரி 500 GPS எனேபிள்டு ஜான் ராக்ஷக் ரெஸ்பான்ஸ் வெஹிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க குஜராத்தில். இதுவுமே இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? 500 GPS எனேபிள்டு ஜான் ராக்ஷக் ரெஸ்பான்ஸ் வெஹிக்கல் வந்து குஜராத் மத்தியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்காங்க. தென் வந்து 24/7 ஸ்டேட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சென்டர் வந்து அகமதாபாத்தில் வந்து இது பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 சீட் கால் சென்டருமே இது பண்ணியிருக்காங்க. தென் வந்து 92 crore வந்து ஆனுவலி இந்த சிஸ்டம் ஆப்ரேஷன்ஸ்க்காக அலாகேட் பண்ணுறாங்க. கிளியர்? ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா 4th ஒன் வந்து சார்தன் பாக் கார்டன், இது வந்து ஒரு க்ரீன் ஹெரிட்டேஜ், அதை வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சார்தர் பாக் கார்டன் இது வந்து ஒரு க்ரீன் ஹெரிட்டேஜ், இது வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது எங்கே இருக்குன்னா ஜமால்பூர், அகமதாபாத்தில் தான் இருக்குது. இது எதுக்கு கீழே டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UNM ஃபவுண்டேஷனோட பிரதிதி இனிஷியேட்டிவ் கீழே தான் வந்து இந்த சர்தார் பாக் கார்டன் க்ரீன் ஹெரிட்டேஜ் வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கான ஸ்ப்ரெட், இது ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,050 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து ரீஸ்டோர் தட் இப்போ எவ்வளோ இதுக்காக ஃபண்ட் அலாகேட் பண்ணுறாங்கன்னா 12 crore. ஓகேங்களா? ஸோ இந்த எதுக்கு கீழே இதை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கணும். UNM ஃபவுண்டேஷனோட பிரதிதி இனிஷியேட்டிவ், ஜஸ்ட் அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இதை தாண்டி இதில் நம்ம வேறு எதுவுமே எக்ஸாமுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். திரும்ப நான் ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காரு, பிரைம் மினிஸ்டர் வந்து குஜராத்துக்கு விசிட் போயிருக்கு. பிரைம் மினிஸ்டர் இல்லை, சாரி, அமித்ஷா. ஓகேங்களா? ஸோ அமித்ஷா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா குஜராத்துக்கு விசிட் போயிருக்காரு. அமித்ஷா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட யூனியன் மினிஸ்டர். ஃபர்ஸ்ட் வந்து குஜராத்துக்கு போனோன்னா அவங்களோட ஹெல்த் கேரை பூஸ்ட் பண்ணணுன்றதுக்காக 2 அர்பன் ஹெல்த் சென்டர் வந்து இனாகிரேட் பண்ணுறாரு.
ஒன்று வந்து கொட்டா வார்டு, சண்டோல்டியா வார்டு. இன்னொன்று கொட்டா வார்டுக்கு வந்து எவ்வளோ ஃபண்டு பார்த்தீங்கன்னா 3.84 crore. சண்டோல்டியா வார்டுக்கு வந்து 3.76 crore. ஓகேங்களா. இந்த இது வந்து எந்தெந்த சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணணும்னா பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கியா யோஜனா, ஹபா கார்ட்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. தென் என்விரான்மெண்டல் இனிஷியேட்டிவ் வந்து ஹெக்பேத் மா கே நாம் கேம்பகைன் வந்து ஒரு ட்ரீ பிளான்டேஷன் ட்ரைவ் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜன் ரக்ஷக் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டில் இந்த 112க்கு வந்து நம்ம டயல் பண்ணும்போது இது வந்து யாரெல்லாம் இன்டெகிரேட் பண்ணோம் அதில் அந்த காலில் பார்த்தீங்கன்னா போலீஸ், ஃபயர், ஆம்புலன்ஸ், உமன் அண்ட் சைல்டு ஹெல்ப்லைன், டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ், சிங்கிள் ஹாட்லைன், இந்த ஒரு நம்பரில் இவ்வளோ பெரியும் இன்டெகிரேட் பண்ணுது. அதனால் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ERSS, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் சிஸ்டம் சொல்கிறாங்க. அதே மாதிரி 500 GPS எனேபிள்டு ஜான் ரக்ஷக் ரெஸ்பான்ஸ் வெஹிக்கிள் வந்து குஜராத் மத்தியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 24/7 ஸ்டேட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சென்டர் வந்து அகமதாபாத்தில் ஆப்ரேஷனலுக்கு வந்திருக்கு. அதில் வந்து 150 சீட் கால் சென்டருமே அதில் வந்து இதுவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சிஸ்டம் ஆப்ரேஷனுக்காக 92 crore வந்து ஆனுவலி அலாகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சர்தார் பாக் கார்டன், இந்த கார்டன் வந்து க்ரீன் ஹெரிட்டேஜ், இதை வந்து ரீடெவலப் பண்ணுறாங்க. ஓகேங்களா. எங்கன்னா ஜமால்பூர், அகமதாபாத். இது எதுக்கு கீழே பண்ணுறாங்கன்னா UNM ஃபவுண்டேஷனோட பிரதிதி இனிஷியேட்டிவ் கீழே. இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 crore. ஓகே. ஸோ இதுதான் வந்து குஜராத்துக்கு விசிட் போனப்போ நடந்தது. ஓகே. ஓகே. இப்போது இது வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா? இதுலேருந்து அடிஷ்னலாக வந்து ஒரு 2-3 விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து பார்த்தோம் பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கியா யோஜனான்னு பார்த்தோம், கரெக்டாக? ஸோ இந்த பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கியா யோஜனா எப்போ வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதையும் படிச்சுக்கணும். ஓகே. ஸோ எப்போ லான்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்து, செப்டம்பர் மந்த், இந்த மந்த்து தான் 23rd செப்டம்பர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது அடிஷ்னலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஏன் நான் வந்து இதை ஆல்ரெடி எழுதாமல் இப்போ எழுதுறேன்னா அப்போ தான் நம்மளுக்கு இந்த கிளாஸில் வந்து இதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதனால தான். ஸோ இந்த பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கியா யோஜனா 23rd செப்டம்பர் 2018 தான் பிரைம் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து எல்லா புவர் அண்ட் வல்னரபிள் ஃபேமிலிஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத ஒரு நோக்கமாக வச்சு தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. இதில் வந்து பர் இயருக்கு பர் ஃபேமிலிக்கு எவ்வளோ வந்து கவரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 lakh. இது அடிஷ்னலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தென் வந்து இப்போதைக்கு பெனிஃபிட் அடைஞ்சவங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 10.74 crore புவர் அண்ட் வல்னரபிள் ஃபேமிலிஸ் வந்து இதனால் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பாயிண்ட் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. தென் வேறு என்ன இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து யார் வந்து பண்ணுறாங்க, நேஷ்னல் ஹெல்த் அசம்பிளி, அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த லோன் இது இருக்குல்ல, இதை மேனேஜ் பண்ணுறது யாருன்னா நேஷ்னல் ஹெல்த் அசம்பிளி. ஓகே. ஸோ இது வந்து பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கியா யோஜனா நம்ம இங்கே பார்த்தோம்ல. ஸோ இந்த இது எல்லாமே இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது OPDனா அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட், இதுவு பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கியா யோஜனா. ஸோ அதுக்கான இதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். ஹபா கார்ட்ஸும் சொல்லிடுறேன் என்னன்ட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே இப்போ இனாக்ரேட் பண்ணுற இந்த 2 அர்பன் ஹெல்த் சென்டர்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுக்க நம்மளுக்கு கஷ்டமாக கேட்கணுன்னா இந்த மாதிரி எதுனா ஒரு நியூஸில் வரதான் இன்டெப்த்தாக கூட கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஹபா கார்டு அப்படின்னு இருக்குல்ல, ஹபா கார்டு அப்படின்றது நம்மளோட டிஜிட்டல் ஹெல்த் ஐடி கார்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஹபா கார்டு அப்படின்றது என்னன்னா ஒரு டிஜிட்டல் ஹெல்த் ஐடி கார்டு. ஓகேங்களா. ஸோ இந்த டிஜிட்டல் ஹெல்த் ஐடி கார்டு ஹபா இதை வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே செப்டம்பர் மந்த் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ படிக்கிறதும் செப்டம்பர் மந்த் தான். ஓகேங்களா. அதனால் லிங்க் பண்ணிக்கோங்க. PMJAY அதுவுமே செப்டம்பர் தான். ஓகே. ஸோ அது வந்து செப்டம்பர் 23rd, இது வந்து செப்டம்பர் 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ
ஆக்சுவலி வந்து இது எந்த இதுக்கு கீழே வந்து இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஐ மீன் எதோடைய பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் இருக்குல்ல, அதோடைய ஒரு பார்ட்டு தான் வந்து இந்த அபா கார்டு. ஓகே, ஸோ இதை லான்ச் பண்ண மினிஸ்ட்ரி யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இந்த மினிஸ்ட்ரி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அபா கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த அபா கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஹெல்த் ஐடின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இது எத்தனை டிஜிட் கொண்ட ஒரு அபா கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 டிஜிட். ஸோ இந்த டிஜிட் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மூணுமே அடிஷ்னலாக பார்த்துக்கோங்க. இது வந்து ஹபா கார்டுக்கு வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 டிஜிட் ஹபா நம்பர் இது. ஓகேங்களா, ஸோ இதை லான்ச் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா செப்டம்பர் 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹபாக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் நம்பர். இது எதோடைய ஒரு பார்ட்னா ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷினோட பார்ட். ஓகே, கிளியர்? ஸோ இதை தாண்டி இந்த ஃபர்ஸ்ட் நியூஸில் வேறு எந்த இதுவும் கவர் ஆகாது. ஓகேங்களா, ஓகே செகண்ட் நியூஸ் போகலாமா? ஓகே, இது செகண்ட் நியூஸ் என்ன? ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா PRYMA ஏரோஸ்பேஸோட அர்ஜுனா ட்ரோனு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா DGCA அப்ரூவல் வந்து அக்ரிகல்ச்சரல் யூஸ்க்காக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ யாருன்னா அந்த நேம் இதில் மிஸ் ஆகிட்டுருக்கு, அந்த நேம் மட்டும் எழுதிடுறேன். அதோ இருக்குது பாருங்கள். ஓகே, இது வந்து PRYMA. ஓகேங்களா, PRYMAவோட ஏரோஸ்பேஸோட அர்ஜுனா ட்ரோன் தான் வந்து DGCA அப்ரூவல் வந்து அவங்களோட அக்ரிகல்ச்சரல் யூஸ்க்காக வந்து அந்த சர்டிஃபிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது இந்த சர்டிஃபிகேஷன் இருக்குல்ல, இந்த டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இவங்க கிட்டேருந்து தான் அப்ரூவல் வாங்கி இந்த சர்டிஃபிகேட் வந்து இது பண்ணியிருக்காங்க, ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்த டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கீழே தான் வராங்க. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கீழே தான் வராங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கீழே வராங்க. ஓகே, இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா ஃபஸ்ட் இன்டெகிரேட்டட் மாடல். இது மேனுஃபேக்சரிங்காக, ட்ரைனிங்காகவும், டிப்ளாய்மெண்ட்காகவும் ப்ளஸ் இந்த அர்ஜுனா ட்ரோனை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு குவாட் காப்டர். ஓகேங்களா, அதே மாதிரி இது வந்து இது வந்து ஸ்மால் ரிமோட்லி பைலட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. தென் வந்து இது வர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் கேப்பபிலிட்டிஸ் கொண்ட ஒரு ட்ரோன் தான் வந்து இந்த அர்ஜுனா ட்ரோனு. இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராப் ஸ்ப்ரேயிங், பெஸ்டிசைட், ஃபர்டிலைசர் அப்ளிகேஷன், கிராப் மானிட்டரிங், இது எல்லாமே அதோடைய பர்பஸ். ஓகேங்களா, அண்ட் அதே மாதிரி ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பென்ஷனுக்காக இந்த PRYMAவோட ட்ரோன் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து என்னவா அப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷனாக வந்து அப்ரூவ் ஆயிருக்காங்க. இது வந்து ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷனாக என்ன ஆயிருக்காங்கன்னா அப்ரூவ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, PRYMAவோட ட்ரோன் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் தான் வந்து RPTOவா என்ன ஆயிருக்காங்கன்னா அப்ரூவ் ஆயிருக்காங்க அவங்களோட ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பேன்ஷனுக்காக. ஓகே, ஸோ தென் வந்து நிறைய ட்ரோன் பைலட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அடாப்ஷனை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட், அந்த ஒரு சர்டிஃபிகேட் பார்த்தோம்ல, இந்த அர்ஜுனா ட்ரோன் வந்து இப்போ இந்த DGCAவோட அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. எதுக்காகனா இந்த சர்டிஃபிகேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்காக ஃபார் அக்ரிகல்ச்சரல் யூஸ்க்காக அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த சர்டிஃபிகேட் வந்து யார் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தேவேந்திர ஃபட்னவிஸ். இவர் தேவேந்திர ஃபட்னவிஸ் வந்து மகாராஷ்டிராவோட CM. ஓகே, ஸோ இந்த சர்டிஃபிகேட்டு ப்ரெசென்டட் பை இவங்க தான் வாங்குறாங்க. ஓகேங்களா, இவங்க தான் கொடுக்குறாங்க. தென் வந்து 300 crore MOU வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து இதுக்காக MOU சைன் பண்ணியிருக்காங்க. தென் வந்து இது வந்து சலான் கிசான் பிளாட்ஃபார்ம் கீழே வந்து லிங்க் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக 3 lakh ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுலேயே பெனிஃபிட்ஸ்ன்ட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர், இன்னொன்று வந்து பூஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ பூஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங்காக, ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் வந்து வாட்டர் சேவ் பண்ணுறாங்க, கெமிக்கல் யூஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. இதனால இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் தான் இது. ஓகேங்களா, இதை திரும்ப நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து PRYMA அப்படின்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட அது ஒரு ஏரோஸ்பேஸ். ஓகேங்களா, ப்ரைவேட் லிமிடெட் ஏரோஸ்பேஸ். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா
ஒரு டைப் ஆஃப் சர்டிஃபிகேஷன் வந்து அவங்களோட அர்ஜுனா ட்ரோனு இவங்க தான் வந்து இந்த DGCA அப்ரூவல் வந்து வாங்குறாங்க ஃபார் அக்ரிகல்ச்சரல் யூஸ்க்காக. இந்த அப்ரூவல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்காக. இந்த சர்டிஃபிகேட் ப்ரெசென்ட் பண்ணுறது யாருன்னா மகாராஷ்டிராவோட CM தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து இந்த PRYMAவோட ட்ரோன் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை வந்து என்னவா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷனாக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி 300 crore MOU வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. தென் இதை வந்து சலாம் கிசான் பிளாட்ஃபார்மோட லிங்க் பண்ணியிருக்காங்க. அதனால லிங்க் பண்ணதுனால ஆல்ரெடி 3 lakh ஃபார்மர்ஸ் வந்து இதில் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. இதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஜஸ்ட்டு இந்த ட்ரோன் டீட்டெயில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ட்ரோன் டீட்டெயில்ஸ்னால் அதோடைய டிசைன்ஸ் எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதோடைய பேர் மட்டும் பார்த்துக்கோங்க. குவாட் காப்டர் ஸ்மால் RPAS. RPASனால் என்னென்னா ரிமோட்லி பைலட்டட் ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம். VTOLனா வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் கேப்பபிலிட்டிஸ் கொண்ட ஒரு ட்ரோன் தான் இது. ஓகே, ஸோ இந்த ட்ரோனோட நேம் வந்து இம்பார்ட்டன்ட், அர்ஜுனா ட்ரோனு. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். செகண்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின். ஸோ தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இது மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆதிவாணி அப்படின்ற ஒரு இது வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆதிவாணி. ஸோ இதை நம்ம எப்படி க்ளூ வச்சுக்கலாம்னா ஆதிவாசி நம்ம சொல்லுவோம் கரெக்டாக, அந்த ட்ரைபல் அஃபேர்ஸை. ஸோ அவங்க லான்ச் பண்ணது ஆதிவாணி. இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் AI பவர்டு டிரான்ஸ்லேட்டர் ஃபார் எந்த லாங்குவேஜ்க்காகன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் லாங்குவேஜ்க்காக. இது வந்து பீட்டா வெர்ஷன் கொண்டது. இதை லான்ச் பண்ணது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இட் யூசஸ் AI டு டிஜிட்டைஸ், ப்ரிசர்வ் அண்ட் ரீவைட்டலைஸ் ட்ரைபல் லாங்குவேஜஸ். அவங்களோட tackling their decline and building a foundation for future large language modelsக்கு இந்த ஆதிவாணி அப்படின்றது இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் AI பவர் டிரான்ஸ்லேட்டர் ஃபார் ட்ரைபல் வில்லேஜஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா ஆதிவாணி. இதை லான்ச் பண்ணது ட்ரைபல் அஃபேர்ஸோட மினிஸ்டர். இதை டெவலப் பண்ணது யாருன்றது கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த டெவலப் பண்ணது யாருன்னா IIT டெல்லி. இவங்க வந்து பிட்ஸ் பிலானி, IIT ஹைதராபாத், IIT நயா ராய்ப்பூர் அண்ட் TRI ஃப்ரம் ஜார்க்கண்ட், ஒடிஷா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், மேகாலயா இவங்களோட கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெவலப்டு பை அப்படின்ற இந்த பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, இதுலேயே மொத்தம் 3 IIT வராங்க. மொத்தம் வந்து 5 ஸ்டேட் வராங்க. அதுக்கப்புறமா பிட்ஸ் பிலானி வராங்க எக்ஸ்ட்ராவாக. ஓகே, ஸோ ஜார்க்கண்ட், ஒடிஷா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், மேகாலயா. ஸோ இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் டெக்ஸ்ட் அண்ட் ஸ்பீச் டிரான்ஸ்லேஷன் வந்து எனேபிள் பண்ணணும் பிட்வீன் எந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ட்ரைபல் லாங்குவேஜஸ். அதை எய்மாக வச்சு தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. தென் வந்து இது பீட்டா லான்ச் அப்படின்றத வந்து சப்போர்ட்டட் லாங்குவேஜஸ் என்னென்னு பாருங்களேன். ஸோ இப்போது இந்த ஆதிவாணியில் எந்தெந்த லாங்குவேஜ்லாம் சப்போர்ட் பண்ணணுன்னு கூட கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி கொஷினில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த லாங்குவேஜஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லாங்குவேஜ் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரைபல் அஃபேர்ஸ் லான்ச் பண்ண இந்த ஆதிவாணி அப்படின்ற இதில் வந்து எந்தெந்த லாங்குவேஜ்லாம் வந்து இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சந்தாலி, அது வந்து ஒடிஷா, பில்லி மத்திய பிரதேஷ், முந்தாரி ஜார்க்கண்ட், கோண்டி சத்தீஸ்கர். சந்தாலி, பில்லி, முந்தாரி, கோண்டி. ஓகே, ஒடிஷா, மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர். ஓகே, இது கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்கமிங்கில் 2 லாங்குவேஜ் ஆட் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து குயி, இன்னொன்று வந்து கரோ. ஓகேங்களா, ஸோ இதில் யூஸ் பண்ண மெத்தடாலஜி அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா NLLB அண்ட் இண்டிக் டிரான்ஸ்க் 2 அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா லோ ரிசோர்ஸ் ட்ரைபல் லாங்குவேஜஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த அட்வான்ஸ்டு AI மாடல் என்னென்னன்றதையும் பார்த்துக்கோங்க. NLLB இண்டிக் டிரான்ஸ் 2. ஓகே, தென் இது ஆக்சுவலி வந்து இந்த நம்ம நேஷ்னல் மிஷன்ஸ்லாம் இருக்குல்ல அதோடய வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கூடன்றது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. டிஜிட்டல் இந்தியா, ஹெக் பாரத், ஸ்ரேஷ்டா பாரத், ஹாதி கர்மயோகி அபியான். இந்த ஹாதி கர்மயோகி அபியான்றது ஜூன் மந்தில் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜூன் மந்த் டெய்லி நியூஸில் படிச்சிருப்போம். PM ஜன்மன், தார்த்தி ஹாபா ஜன்ஜத்திய கிராம் உத்கர்ஷ் அபியான். ஓகே, அதுக்கப்புறமா
விக்சித் பாரத் 2047. ஸோ இந்த மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் இன்டகிரேட் பண்ணி தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆதி இந்த எக் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுல, அதுலேருந்து இந்த பிஎம் ஜென்மன் வரைக்கும் எல்லாமே ட்ரைபல் அஃபேர்ஸ்க்கு ரிலேட்டடாக உள்ள இனிஷியேட்டிவ்ஸ் தான். ஸோ டிஜிட்டல் இந்தியான்றது காமன். ஓகே, ஸோ உங்களுக்கான கொஷின் இன்னைக்கு குவிஸ் ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னா, டிஜிட்டல் இந்தியா அந்த மிஷன் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க ஃபஸ்ட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த திரும்ப சொல்லிடுறேன் இந்த நியூஸில் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ், அவங்க தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ பவர்டு டிரான்ஸ்லேட்டர் ஃபார் ட்ரைபல் லாங்குவேஜ்க்காக ஆதிவாணி அப்படின்ற ஒரு பீட்டா வெர்ஷன் கொண்டு இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தென் வந்து இது டெவலப் பண்ணது யாருன்னா ஐஐடி டெல்லி, அவங்க வந்து பிட்ஸ் பிலானி, ஐஐடி ஹைதராபாத், ஐஐடி நவ்யா ராய்ப்பூர், ட்ரை ஃப்ரம் ஜார்க்கண்ட், ஒடிஷா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், மேகாலயா இவங்களோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து சப்போர்ட் பண்ணுற லாங்குவேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தாலி, பில்லி, முந்தாரி, கொண்டின்றது சத்தீஸ்கர், முந்தாரின்றது ஜார்க்கண்ட், சந்தாலின்றது ஒடிஷா, பில்லின்றது மத்திய பிரதேஷ். அப்கமிங்கில் ஆட் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் வந்து குயி, கரோ. ஓகே, இவங்க யூஸ் பண்ணுற மெத்தடாலஜி அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்எல்எல்பி அண்ட் இண்டிக் டிரான்ஸ்க் 2 இது ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து சம் மிஷன்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க, அது என்னென்னன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடர் விஷன் வந்து எதை நோக்கி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா விக்சித் பாரத் 2047 இதை நோக்கி தான் வந்து இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அடிஷ்னலாக இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸோட நேம் பார்த்துக்கோங்க, ஜுவால் ஹோரம். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ் பண்ணுறேங்க பாருங்கள், இந்தியாவோட ட்ரைபல் லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி ஒன்று. அதில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 461 ட்ரைபல் லாங்குவேஜஸ் இருக்குங்களாங்க. பார்த்துக்கோங்க, இதில் வந்து கண்டிப்பாக எதனா ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம். இந்தியாவில் மொத்தம் எத்தனை லாங்குவேஜஸ் இருக்குது? 461 ட்ரைபல் லாங்குவேஜஸ் இருக்குது. அதில் 71 டிஸ்டிங்க்ட் மதர் டங்குன்னு சொல்லியிருக்காங்க ஆஸ் பர் 2011 சென்சஸ் படி. 461, இங்கே 71. அதுக்கப்புறமா 81 வந்து அதில் வல்னரபிள், 42 வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக இருக்குது லாங்குவேஜஸ் சொல்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம லாங்குவேஜஸ்க்கு வல்னரபிள், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு நம்ம மோஸ்ட்லி பார்க்கல, இதுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்பரும் பார்த்தீங்கன்னா 461, 71, 81, 42. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸ். நெக்ஸ்ட்டு 4th. ஓகே, இப்போ இந்த 4th நியூஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள், வேவ்எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வேவ்எக்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம். இதை இனிஷியேட் பண்ணது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், அவங்க தான். ப்ளஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி மும்பை, இவங்க 2 பேரும் சேர்ந்து லான்ச் பண்ணது தான் மீடியா டெக் ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர் அப்படின்றது. எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி கேம்பஸ் மும்பையில் இருக்குல்ல, அங்கே தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து ஒரு 2 ஃபேஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஆக்டிவ், இன்னொன்று வந்து பாசிவ் ஃபேஸ் அப்படின்ட்டு. இந்த ஸ்டார்ட் அப்பில் என்னென்னலாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் மொத்தம் 15 ஸ்டார்ட் அப்ஸு. அதுக்கான ஃபீஸ் வந்து 8500 ப்ளஸ் ஜிஎஸ்டி பர் மந்த். ஜஸ்ட் இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது வேவ்எக்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ வேவ்எக்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம். நம்ம ரீசண்டாக வந்து வேவ் சம்மிட் வந்து மகாராஷ்டிராவில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வேவ்எக்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமாக இவங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி மும்பையோட சேர்ந்து தான் இந்த மீடியா டெக் ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர் இந்த கேம்பஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 ஃபேஸு ப்ளஸ் 8500. இதில் மொத்தம் எத்தனை ஸ்டார்ட் அப் வந்து ஃபஸ்ட்டு பேட்சில் இன்க்ளூட் ஆகுதுன்னா 15 ஸ்டார்ட் அப்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து நான் லாஸ்ட்டாக அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி சொல்கிறேன். அதுக்கு நான் நோட்ஸ் எடுக்கலை. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து ரொம்ப வாஸ்ட்டாக போகுது. ஸோ அதை நம்ம அதுலேயே படிச்சுட்டோன்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த ஆண்டிட்டன் முடிஞ்சோன்னே அதை ஓப்பன் பண்ணி நான் அதில் என்னென்னு சொல்கிறேன், என்னென்ன பாயிண்ட்ஸுன்ட்டு. ஸோ இந்த எக்ஸசைஸ் நேம் என்னென்னா மைத்ரி. இது வந்து இந்தியாவுக்கும் தாய்லாண்டுக்கும் நடுவில் நடக்கிற ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். எத்தனாவது எடிஷன்னா 14th எடிஷன். எங்கே நடக்குதுன்னா மேகாலயாவில் நடக்குது. ஸோ இந்தியாவுக்கும் தாய்லாண்டுக்கும் நடக்கிற ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் மைத்ரி.
எடிஷன் 14th எடிஷன் ஹெல்ட் அட் மேகாலயா. ஓகே, ஸோ இதில் பார்ட்டிசிபெண்ட் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் தாய்லாந்து ஆர்மிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எப்போ எடிஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2006 வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க மைத்ரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஏஜென்ட்ஸ் ஃப்ரான்சியஸ் டி டெவலப்மெண்ட் ஏஎஃப்டி டெவலப்மெண்ட் ஏஜென்சி இவங்க 2 பேரும் ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருந்தாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் லைன் ஆஃப் கிரெடிட் இந்த இதுதான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யாரும்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஏஜென்ட்ஸ் அதான் இந்த ஏஎஃப்டி ஃப்ரெஞ்ச் டெவலப்மெண்ட் ஏஜென்சி 100 மில்லியன் 100 மில்லியன் லைன் ஆஃப் கிரெடிட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃபினான்சிங் வந்து இந்தியாவில் பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே, அதே மாதிரி எஸ்பிஐயோட க்ரீன் டார்கெட் பார்த்துக்கோங்க. கரண்ட்டாக வந்து 7.5% ஆஃப் ஜிடிபி அட்வான்சஸில் இருக்குது, டொமஸ்டிக் கிராஸ் அட்வான்சஸில் இருக்குது. 2030 அதை வந்து 10 மாற்றணுன்றது எய்மாக வச்சுருக்காங்க. 7.5லேருந்து 10% இது வந்து எஸ்பிஐயோட க்ரீன் டார்கெட். ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ளஸ் இந்த ஏஎஃப்டினா ஃப்ரெஞ்சோட டெவலப்மெண்ட் ஏஜென்சி 100 மில்லியன் லைன் ஆஃப் கிரெடிட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. க்ரீன் ஃபினான்சிங் இந்தியா வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான். ஓகே, ஸோ இது வந்து எஸ்பிஐ க்ரீன் டார்கெட். அந்த டார்கெட் பார்த்துக்கோங்க 7.5லேருந்து 10% மாற்றிருக்காங்க. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பை 2030. ஓகே, இந்த டார்கெட் இதோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து இந்தியாவோட கிளைமேட் கமிட்மெண்ட் அண்ட் நெட் ஜீரோ கோல்ஸ்லாம் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இண்டோ ஃப்ரெஞ்ச் கோஆப்ரேஷன் சஸ்டைனபிள் ஃபினான்ஸில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் இந்த ஒரு எம்ஓயு வந்து ஒரு பார்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 67th எடிஷன் ராமன் மேக்ஸே அவார்டு. ஓகேங்களா, ஸோ இதை ஃபஸ்ட்டு எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1958 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏஷியாவுடைய நோபல் ப்ரைஸ்ன்னு எதுன்னு கேட்டால் கூட சொல்லுங்கள். ராமன் மேக்ஸே அவார்ட் 1958 ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க. 67வது எடிஷன். ஓகேங்களா, ஸோ மொத்தம் 3 பேர் வின் பண்ணியிருக்காங்க. யார்? மொத்தம் 3 பேர். அந்த 3 பேர் இங்கே பாருங்கள். ஷஹீனா அலி மால்தீவ்ஸை சேர்ந்தவங்க, ஃப்ளவியானோ ஆண்டோனியா இவங்க ஃபிலிப்பைன்ஸை சேர்ந்தவங்க, இந்தியாவை சேர்ந்த எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படின்றவங்க மொத்தம் 3 பேர் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒன்று இந்தியா, இன்னொன்று மால்தீவ்ஸ், தேர்ட் ஒன் வந்து ஃபிலிப்பைன். ஓகே, ஸோ இந்தியாவில் இந்த எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படின்றாங்களே அவங்கள பற்றி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்தியன் ஆர்கனைசேஷன் இந்த அவார்டு வந்து வின் பண்ணுறாங்க. இதை ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் பண்ணது 2007 சஃபீனா ஹுசைன் அப்படின்றவங்க. ஸோ இதோடைய கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் இன் ரூரல் இந்தியாவில் எஜுகேட் அண்ட் எம்பவர் பண்ணணும் அப்படின்றது. இப்போது அதோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா 30,000+ வில்லேஜஸில் இது வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் 2+ மில்லியன் கேர்ள்ஸ் வந்து இதில் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி 2015 இது வேர்ல்டோட ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் இம்பேக்ட் பாண்ட் இன் எஜுகேஷன் தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க. பட் இதுக்கு கீழே வந்து இனோவேஷன்ஸ் தான் இது. 2015 இதுக்கு கீழே வந்த இனோவேஷன் என்னென்னா வேர்ல்டோட ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் இம்பேக்ட் பாண்ட் வந்து எஜுகேஷனில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரகதி ப்ரோக்ராம். இது வந்து ஓப்பன் ஸ்கூலிங் ஃபார் உமன் 15 to 29 இயர் க்ரோன் டு 31,500+ லேர்னர்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் ஆர்கனைசேஷன் இந்த அவார்ட் வின் பண்ணுறாங்க. இவங்க 2007 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணது யாருன்னா சஃபீனா ஹுசைனு. ஓகேங்களா, ஸோ இதில் ஒரு இனோவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே 2015 வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் இம்பேக்ட் பாண்ட் வந்து எஜுகேஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் பிரகதி ப்ரோக்ராமும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிரகதி ப்ரோக்ராம் அப்படின்றது இந்த 15 to 29 இந்த வயசு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பிரகதி ப்ரோக்ராம் கீழே. அதனால் இந்த ஏஜ் பார்த்துக்கோங்க பர்டிகுலராக. 15 to 29 இயர்ஸ் ஓப்பன் ஸ்கூலிங் வந்து உமனுக்காக எடுத்துகிட்டு வராங்க. இப்போ அதில் மொத்தம் 31,500+ லேர்னர்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த எஜுகேட் கேர்ள்ஸோட இன்னொரு பேர் தான் வந்து இந்த ஃபஸ்ட் இந்தியன் ஆர்கனைசேஷன். இதை வந்து எஜுகேட் கேர்ள்ஸ்னு சொல்லுவாங்க. இல்லையா? ஓகே, ஸோ இவங்களும் இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. ஷஹீனா அலி இவங்க வந்து மெரைன் கன்சர்வேஷன் அண்ட் ஆன்டி பிளாஸ்டிக் கேம்பெயின்காக மால்தீவ்ஸை சேர்ந்தவங்க வாங்கியிருக்காங்க. ஃப்ளவியானோ ஆண்டோனியோ ஃபிலிப்பைன் அவங்க வந்து புவர் அண்ட் மார்ஜினலைஸ்க்காக ஒர்க் பண்ணதுக்காக அவங்க அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா,
ஸோ ஆல்ரெடி இந்தியன் ரெசிபியன்ஸ் வந்து இந்த அவார்டு வாங்கியிருப்பாங்களே. எனக்கு நான் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா ஒரு 2 பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ரீசெண்டாக 2023யும் 2019யும். 23 வந்து ரவி கண்ணன், 2019 வந்து ராவிஷ் குமார். பட் நீங்கள் எல்லாமே படிச்சுக்கிறதா இருந்தால் படிச்சுக்கோங்க, ஏன்னா எக்ஸாமில் எப்படி வேணாலும் கேட்கலாம். வேணும்னா மதர் தெரசா அவங்களும் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க 1962ல். அவங்களோட நேமும் எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1958 தானே லான்ச் பண்ணாங்க. ஸோ லான்ச் பண்ணப்பயே நம்ம இந்தியாவை சேர்ந்த வினோபா பாவே அப்படின்றவங்களும் அப்போ அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ 1962ல் மதர் தெரசா, அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக வாங்கின 2 பேரோட நேம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதில் இந்த பிரகதி ப்ரோக்ராம் அந்த ஏஜ் பார்த்துக்கோங்க முக்கியமாக. ஓகே, நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ நம்ம நேற்று ஒரு அப்பாயின்மெண்ட் பார்த்தோம், ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தாய்லாண்டு. அதே மாதிரி இன்னைக்கு ஆக்சுவலி ஏமன்லேயே வந்து ஒரு 2 இது இருக்குது. ஒன்று வந்து ஹவுதி கண்ட்ரோல்டு ஏமன், இன்னொன்று வந்து இன்டர்நேஷ்னலி ரெகக்னைஸ்டு ஏமன்னு இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு நியூஸில் கவர் ஆகிறது இந்த ஹவுதி கண்ட்ரோல்டு ஏமன் தான். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா முகமது ஹக்மத் மிஃப்தா அவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஹக்மத் காலிப் ஹல் ரஹாவி அவங்கள ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முகமது ஹக்மத் மிஃப்தா அப்படின்றவங்க டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர்லேருந்து ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக ஃபஸ்ட் டைம் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வரவங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் ஒரு ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் இந்த ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு வர்றது. ஓகேங்களா? ஸோ அவரோட நேம் பார்த்துக்கோங்க, இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இவர் ஃபஸ்ட்டு இப்போ என்னவா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றது தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷ்னலி ரெகக்னைஸ்டு ஏமன் இப்போ நம்மளுக்கு நியூஸில் கண்டென்ட்டில் கொடுக்கல, பட் பார்த்துக்கிறது இருந்தால் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஏமனோட கேபிட்டல் பார்த்துக்கோங்க சனா. கரன்சி வந்து ஹேமனி ரியல். ஓகே, நெக்ஸ்ட் இப்போதைக்கு நம்ம செப்டம்பர் 1ல் ஒரு ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் பார்த்துருக்கோம். செப்டம்பர் 2ல் வந்து ஏமனோட ஆக்டிவ் பிரைம் மினிஸ்டர் பார்த்துருக்கோம். செகண்ட் அப்பாயின்மெண்ட்டு ஓகே, கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் கரெக்டாக கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு வந்து டிசிஏ கல்யாணியை 29th கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இவங்க இயர்லியராக எந்த ரோலில் இருந்திருக்காங்கன்னா பிரின்சிபல் சீஃப் அண்ட் கண்ட்ரோலர் ஆஃப் அக்கௌண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு இருந்திருக்காங்க. இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா எஸ்எஸ் டூபேவே ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இவங்களோட பேர் என்னது? இப்போ நியூ கண்ட்ரோலர் ஜென்ரல் அக்கௌண்ட்டோட நேம் வந்து டிசிஏ கல்யாணி. கிளியர்? நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரானிக் லிமிடெட். ஓகே, இவங்க வந்து டிஆர்டிஓட டிஃபென்ஸ் மெட்டலர்ஜிக்கல் ரிசர்ச் லேபரட்டரி கூட ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? லைசன்ஸ் அக்ரிமெண்ட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி வந்து சைன் பண்ணியிருக்காங்க. கிளியர்? இதை எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்டு சிலிக்கா ரேடார் ட்ரோன்ஸ் வந்து க்ளோல்டு ஐசோஸ்டாட்டிக் ப்ரெஸ்ஸிங் சின்டரிங் மூலமாக வந்து கொண்டு வரதுக்காக. ஓகே, ஸோ யாருன்னா பெல் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் மெட்டலர்ஜிக்கல் ரிசர்ச் லேபரட்டரியோட லைசன்ஸ் அக்ரிமெண்ட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி சைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபியூஸ்டு சிலிக்கா ரேடார் டோம்ஸை கோல்டு ஐசோஸ்டாட்டிக் ப்ரெஸ்ஸிங் சின்டரிங் மூலமாக இது பண்ணுறதுக்காக. ஓகே, கிளியர்? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓவோட நேவல் ஃப்ளேர் சிஸ்டம் 2025. இந்த டிஆர்டிஓட நேவல் ஃப்ளேர் சிஸ்டம் இது வந்து யாருக்கு டெலிவர் பண்ணுறாங்கன்னா இந்தியன் நேவிக்கு தான் டெலிவரி பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கல்வாரி கிளாஸ் சப்மரைனர். ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. தென் வந்து இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சிக்னல் ஸ்டார் நேவல் ஃப்ளேரு அண்டர் வாட்டர் சிக்னலிங் டிவைஸ். இது எதுனா இந்த நேவல் ஃப்ளேர் சிஸ்டம் அப்படின்றது. ஓகே, ஸோ லான்ச்டு ஃப்ரம் சப்மரைனோட சிக்னல் எஜெக்டர் ப்ளஸ் வந்து இதில் வேறு என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா டெவலப்டு பை டிஆர்டிஓட ஹை எனர்ஜி மெட்டீரியல்
ரிசர்ச் லேபரட்டரி பூனே இவங்க தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. எதுன்னா இந்த நேவல் ஃப்ளேர் சிஸ்டம். ஓகே, இதை டெலிவர் பண்ணியிருக்கிறது யாருக்குன்னா இந்தியன் நேவிக்கு தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அது எந்த கிளாஸுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கல்வாரி கிளாஸு. ஸோ இப்போ இதில் திரும்ப சொல்கிறேன் என்ன பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு. இந்த டிஆர்டிஓ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் நேவிக்கு நேவல் ஃப்ளேர் சிஸ்டம், இது வந்து கல்வாரி கிளாஸ் சப்மரைனை, இதை வந்து இந்தியன் நேவிக்கு வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இதை டெவலப் பண்ணது யாருன்னா டிஆர்டிஓட ஐ எனர்ஜி மெட்டீரியல் ரிசர்ச் லேபரட்டரி பூனே, இவங்க தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எந்த கிளாஸ்ன்னு கேட்டாங்கன்னா கல்வாரி கிளாஸ், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸு, 16th ஏஷியன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் 2025. ஸோ இதோடைய ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னு யாருன்னு ஹோஸ்ட் கண்ட்ரி யாருன்னா கசகஸ்தான். எடிஷன் வந்து 16th எடிஷன். இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் டோட்டலாக இந்தியா 99 வாங்கியிருக்காங்க, கோல்டு 50, சில்வர் 26, பிரான்ஸ் வந்து 23. ஏஷியன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப். ஸோ டாப்டு மெடல் டேலி ஃபார் ஃபஸ்ட் டைம் இந்தியா. ஓகே, அண்ட் ஹோஸ்ட் பண்ணது கசகஸ்தான், அவங்க தான் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. இந்தியா ஃபஸ்ட் பிளேஸ், தேர்ட் சைனா. இந்த 3 ரேங்க் பார்த்துக்கோங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா அங்கூர் மிட்டல், நம்மளோட இந்தியன் ஷூட்டர், இவங்க வந்து கோல்டு வாங்கியிருக்காங்க. மென்ஸ் டபுள் வேர்ல்டு ரெக்கார்டும் அடிச்சிருக்காங்க, 107 ஹிட்ஸ். அப்போ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பாயிண்ட்டு. யாருன்னா அங்கூர் மிட்டல் கோல்டு மென்ஸ் டபுள் ட்ராப்பில் வேர்ல்டு ரெக்கார்டும் வாங்கியிருக்காங்க 107 ஹிட்ஸில். நெக்ஸ்ட்டு இளவேனில் வல்லறிவன், இவங்க வந்து ஹுமன்ஸ் இதில் 10 மீட்டர் ஹேர் ரைஃபிளில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க ஏஷியன் ரெக்கார்டோட. ஸோ இவங்களோட நேமும் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர், இவங்க வந்து மென் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷனில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. இவங்களோட 3 பேரோட நேமும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நான் 50 கோல்டு வின் பண்ணியிருக்கோம், ஆனால் இவங்களோட 3 பேரோட மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க வேர்ல்டு ரெக்கார்டு, இவங்க ஏஷியன் ரெக்கார்டு அப்படின்றதுனால. ஓகே, அந்த ஈவெண்ட் வந்து ஏஷியன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப். நெக்ஸ்ட்டு பிக்கல் பால்னு ஒன்று இருக்குது போல், அதில் வேர்ல்டு கப் 2025ல் இந்தியா வந்து ஃபஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா யூஎஸ்ஏல தான் நடக்குது. இந்தியா பார்ட்டிசிபேட்டிங் ஃபார் த ஃபஸ்ட் டைம். இதை ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னா குளோபல் பிக்கல் பால் ஃபெடரேஷன் அண்ட் கேபிசிஸ் ஃபவுண்டேஷன், இவங்க தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா டீம் காம்போசிஷன் மொத்தம் இதில் 14 மெம்பர் ஸ்குவாடு, மொத்தம் 3 கேட்டகரிஸில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இதை மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது என்னென்னா பிக்கல் பால் வேர்ல்டு கப்பு. நெக்ஸ்ட்டு தேர்ட் நியூஸ் வந்து என்னென்னா F1 ஓகே டச் கிராண்ட் பிரிக்ஸ் 2025. இது இந்த டச் கிராண்ட் பிரிக்ஸ் 2025ல் தான் வந்து ஆஸ்கர் பியாஸ்ட்ரி வந்து வின் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் ரன்னர் அப்பில் இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து இஸ்லாக் ஹட்ஜார். இது எங்கே நடந்துச்சுன்னா நெதர்லாண்டில் ஜாண்டூர்த் அப்படின்ற பிளேஸில் தான் நடந்திருக்கு. ஓகே, ஆஸ்கர் பியாஸ்ட்ரி மெக்லாரன் டீமை சேர்ந்தவங்க, மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் ரெட்புல். ஓகே, ஸோ இசாக் ஹட்ஜார் வந்து ரேசிங் புல்லை சேர்ந்தவங்க. ஓகே, இது வந்து டுச் கிராண்ட் பிரிக்ஸ் 2025. ஆஸ்கர் பியாஸ்ட்ரி செகண்ட் பிளேஸ், மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். ஓகே, ஸோ நடந்தது நெதர்லாண்டில். ஸோ இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். அந்த ஒரு நியூஸ் இருக்குல்ல, அந்த நியூஸும் இப்போ பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த நியூஸ். இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். பிரைம் மினிஸ்டர் வந்து ஜப்பானுக்கு விசிட் போயிருப்பார். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஜப்பான் விசிட் போய் நம்ம படிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் நியூஸு. ஓகே, ஸோ இது வந்து 15th இந்தியா ஜப்பான் ஆனுவல் சம்மிட்டு. ஓகே, ஜப்பானில் தான் நடந்திருக்கு. இதில் ஒரு 13 MOU அண்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. 8 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சம் இனிஷியேட்டிவ்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, தென் வந்து ஒரு 5 ப்ரியாரிட்டி ஏரியாஸ் வந்து அவுட்லைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. தென் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ளட்ஜ் பண்ணியிருக்காங்க. 10 trillion வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் அச்சீவ் பண்ணுற மாதிரி. ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா ஜப்பான் எக்கனாமிக் ஃபோரம். ஓகே, ஸோ இது எங்கே நடந்திருக்கு? டோக்கியோவில் தான் நடந்திருக்கு. இது ஆர்கனைஸ் பண்ணது ஜப்பானோட கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் வந்து கயட்ரன்
ஆர்கனைஸ்டு பை கான்ஃபெடரேஷன் ஆஃப் நம்மளோட இந்தியன் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் வந்து ஜப்பான் பிஸ்னஸ் ஃபெடரேஷனோட கயாடன்ரன் இவங்க தான் சேர்ந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, இந்த இந்தியன் ஜப்பான் எக்கனாமிக் ஃபோரம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு 5 கீ ஏரியாஸை பற்றி தான் வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில இந்த செக்டாரில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்ட்டு. ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங், இன்னொன்று வந்து டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன், க்ரீன் எனர்ஜி டிரான்சிஷன், நெக்ஸ்ட் ஜென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் பீப்புள் டு பீப்புள் டைஸ். ஸோ இது 5மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ்லாம் கேட்பாங்களே, அந்த மாதிரி கேட்குறதுக்கு இது சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ அந்த 5 கீ ஏரியாஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. தென் வந்து சம் 15th இந்தியா ஜப்பான் ஆனுவல் சம்மிட், இதில் தான் வந்து ஒரு 13 MOU சைன் பண்ணியிருக்காங்க. அந்த 13 MOUs பாருங்கள். ஒன்று வந்து இந்தியா ஜப்பானுக்கு நடியில் ஜாயிண்ட் விஷன் ஃபார் நெக்ஸ்ட் டிகேட் அப்படின்ட்டு ஒரு 10-year ரோட் மேப் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி கோஆப்ரேஷனுக்காக ஒரு ஜாயிண்ட் டிக்ளரேஷன். நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் பிளான் ஃபார் இந்தியா, இது வந்து 5 lakh people between India and Japan, particularly 50,000 skilled and semi-skilled personnel from India to Japan வந்து ப்ரொமோட் 2-way எக்ஸ்சேஞ்சாக இது. ஓகேங்களா, இதுக்காகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜாயிண்ட் கிரெடிட்டிங் மெக்கானிசம், ஜஸ்ட்டு அந்த MOU நேம் மட்டும் பார்த்துக்கோங்க இதுக்கெலாம். ஓகேங்களா. என்விரான்மெண்ட்டு, வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக, அப்புறமா டிப்ளமெட்டிக் அண்ட் அகாடமிக் எக்ஸ்சேஞ்சுக்காக, மினரல் ரிசோர்ஸ்க்காக. தென் இந்தியா ஜப்பான் டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப் 2.0. அந்த 2.0 வந்து எந்த டெக்னாலஜிலாம் பேஸ் பண்ணியிருக்கோன்னா AI, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், செமிகண்டக்டர்ஸ் இதை பேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து இஸ்ரோ, நம்மளோட இந்தியன் இஸ்ரோவும் ஜப்பானோட ஜாக்ஸா இவங்க வந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. லூபக்ஸ் மிஷன் டு த சவுத் போல் ஆஃப் மூன் கால்டு சந்திராயன் 5, அதுக்காக ஒரு கொலாபரேஷன் தான் வந்து இஸ்ரோவும் ஜாக்ஸாவும் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ஜப்பானீஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளட்ஜ் வந்து அடுத்த 10 இயர்ஸ்க்குள்ளே 10 trillion வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவும் எடுத்திருக்காங்க. தென் இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சம்திங் இது பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறமா நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் அங்கே போயிருக்கார்ல, அப்போ அங்கே இருக்கவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட டருமா டால், ட்ரெடிஷ்னல் டருமா டால், ஆக்சுவலி வந்து ஜப்பானோட ட்ரெடிஷ்னல் டருமா டால் தான் வந்து ப்ரைம் மினிஸ்டருக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ராமென் பவுல், இந்த ராமென் பவுல் அப்படின்றது ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஜப்பானோட ப்ரைம் மினிஸ்டருக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த ராமென் பவுல் அப்படின்றது ஆந்திர பிரதேஷோட ஒரு சோர்ஸு. ஓகே, தென் வந்து அவங்களோட ஸ்பவுஸ்க்கு வந்து பாஷ்மினா ஷால் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து சாஃப்ட் அண்டர் கோட் ஆஃப் சங்தங்கி கோட் அப்படின்னு ஒரு கோட் இருக்குது போல், அந்த கோட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு இதில் தான் வந்து இந்த பாஷ்மினா ஷால் அப்படின்றத மேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து காஷ்மீரை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு இதுவை. ஓகே, ஸோ ஜப்பானோட கேபிட்டல் பார்த்துக்கோங்க, கரன்சி வந்து என்ன. ஸோ இதில் இந்த எக்ஸாம் இன்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு கீழே இருக்கிறது ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. இதில் எல்லா கண்டென்ட்டுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேணாம், ஜஸ்ட் இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கிறது மட்டும் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா. ஓகே, இது செப்டம்பர் 1 ரிவிஷன் பண்ணலான்னு பார்க்குறேன். பட் ஆனால் வந்து இதுக்கே ஒரு 45 minutes கிட்ட ஆகிடுச்சு. இன்னும் இதை ரிவிஷன் பண்ணணுன்னா எக்ஸ்ட்ரா வீடியோ ஆகிடும். அந்தளவுக்கு எனக்குமே இப்போ எனர்ஜி இல்லை இது ரிவிஷன் இந்த வீடியோவில் கொண்டு வரதுக்கு. ஓகே, தேங்க்யூ.